சரிகமபா நிகழ்ச்சி மூலம் நிறைவேறிய ஊர் மக்களின் பல நாள் கனவு. ஜீ தமிழ் சரிகமபா நிகழ்ச்சியை விசித்திரமான முறையில் தொகுத்து வழங்கி வருகின்றது. அதனால் தரிசினி என்ற போட்டியாளரின் ஊர் மக்கள் தங்கள் நீண்ட நாள் கனவை நிறைவேற்றியிருக்கின்றார்கள் என்றே கூற வேண்டும். தமிழ் சின்னத்திரையில் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் ஒரு பிரபலமிக்க நிகழ்ச்சியாக சரிகமபா லிட்டில் நிகழ்ச்சி பார்க்கப்படுகின்றது. அதனை அர்ச்சனா தொகுத்தும் வழங்கி வருகின்றார். நடுவர்களாக சீனிவாஸ், எஸ்பி ஷாலன், ஸ்வேதா மோகன் மற்றும் சைந்தவி ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்று கலந்து கொண்டு வருகின்றனர். 20க்கு மேற்பட்ட போட்டியாளருடன் இந்த நிகழ்ச்சி கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது வெற்றி நடை போட்டுக்கொண்டு வருகின்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அம்மனப்பாக்கம் என்பதுதான் தரிசினியின் ஊராகும். 60 முதல் 70 குடும்பங்கள் வாழும் இந்த ஊரில் தற்பொழுது வரை பஸ் போக்குவரத்து இல்லாமல் இருந்தது பெரும் குறையாக பார்க்கப்பட்டது. இந்த குறையை தீர்ப்பதற்காக பலரும் போட்டி போட்டு தங்கள் கருத்துக்களை முன்வைத்து வந்தார்கள். அந்த வகையில் பல வருடங்களாக ஒரு பெரும் குறையாக இருந்ததும் அங்கிருக்கின்ற பாடசாலை மாணவர்களுக்கு 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வந்த குறைபாடும் இருந்து வந்தது. அதனை சரிகமபா நிகழ்ச்சியினூடாக தரிசினியின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த பிரச்சினை தீர்க்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஊர் மக்களுக்காக வழங்கப்பட்ட பஸ் வண்டி தற்பொழுது அந்த மாணவர்களுக்கு மிகவும் பிரயோசனப்பட்டிருப்பதாக அந்த ஊர் மக்கள் தங்கள் கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். ஆகவே சரிகமபா நிகழ்ச்சியானது தனிப்பட்ட தேவையும் சமூக தேவையும் ஊர் மக்களின் தேவையும் கரிசனை கொண்டு செல்வந்தர்களிடம் இருந்து உதவி பெற்று அவர்களுக்கு நிகழ்ச்சியினூடாக உதவி வருவதாக பலர் கூறி வருகின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை வழங்குகின்ற சரிகமபா நிகழ்ச்சியானது தொடர்ந்தும் வெற்றி நடை போட வேண்டும் என்றும் பெரும்பான்மையான ரசிகர்களின் உள்ளங்களை கவரக்கூடிய நிகழ்ச்சியாக சரிகமபா மாற வேண்டும் என்பதும் தற்பொழுது இருக்கின்ற நிலையை விட மீண்டும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றும் லைவ் தமிழ் செய்திகளும் ரசிகர்களும் விரும்பிக் கொள்வதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றோம்.